எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட ஸ்டெப்சி மேக் யூர் ஸ்டெப்ஸ் ஈஸி. இதில் நம்ம ஸ்டெப்சி பிராண்டில் பார்த்தீங்கன்னா 3 விதமான சைஸ் போட்டிருக்கோங்க. XXL, XL. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேண்டி லைனர் 180 mm. இது பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸ் ரெகுலர் யூஸ். இது வந்து எல்லா விதமான பாலினத்திற்கும், ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, 3ஆம் பாலினத்தவராக இருக்கட்டும் சரி, எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பேண்டி லைனருங்க. யார் யார் நான் வாழ்நாள் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு கிருமி தொற்று இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து டெய்லி ஒன்று இதில் 30 பீஸ் இருக்கும். 30 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபாய் தான். எம்ஆர்பி 250, நம்மகிட்ட கிடைக்கிறது 210 ரூபாய், 40 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட குடும்பத்தில் நம்ம வீட்டில் குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், அவங்களுக்காக ஒரு 7 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ண மாட்டோமா? ஒரு டீயே 15 ரூபாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னோட வாழ்நாளுக்கு வந்து அந்த கிருமி தொற்று இல்லாத ஒரு வாழ்வு வாழணும், நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழணும் அப்படின்னா நீங்க கட்டாயமா வந்து இந்த பதிவை வந்து கேட்கணுங்க. இந்த பேண்டி லைனை வந்து உங்களுக்கு உடலோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும், உங்க ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணும், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும், நல்ல ஒரு மனசோர்வு இருந்தது அந்த மனசோர்வை போக்கி ஒரு மன ரம்மியத்தை, ஒரு மன அமைதியை கொடுக்கும், உங்க எலும்புகளை வந்து பலப்படுத்தும். உங்களுக்கு வந்து அங்கங்க வந்து உங்களுக்கு கழுத்து வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கா, இல்ல தோள்பட்டையில வலி இருக்கா, அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த பேண்டி லைனர் வந்து உங்களுக்கு உடலோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல உள்ள அந்த வலிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தைராய்டு ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுரப்பிகள்ல பிரச்சனை இருக்கு. இந்த பேண்டி லைனர் உங்களோட உடலோட ஒட்டி இருக்கும் பொழுது அந்த சுரப்பிகள் கரெக்டா சுரந்துட்டாலே, அந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட்டா இருந்துட்டாலே இந்த தைராய்டு பிரச்சனை இருக்காது. ஸோ எல்லாரும் பிறந்த குழந்தைக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த பேண்டி லைனர் வந்து ரெகுலரா வந்து டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நீங்க ஈஸியா தப்பிச்சுக்கலாம். நம்ம அந்த பாக்கெட்ல 30 பீஸ் இருக்கணும், அதுல ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். இதுல பாருங்க, இந்த பேண்டி லைனர் அழகா வந்து ஒரு கவர் கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. இது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இதுதாங்க பேண்டி லைனர். இது வந்து 180 mm. இது சின்னதாக இருக்கும், எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இது யார் பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்தணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் லாங் டைம் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்த இடத்துல இருந்து அப்படியே எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, இப்போலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு காலையிலேருந்து நைட்டு வரை உட்காந்துருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த பேண்டி லைனை உங்கள் உடலோட ஒட்டிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு 24 hours வந்து நீங்க ஆக்டிவா இருக்க முடியும். அந்த உட்கார்ந்துகிட்டே இருக்கும் பொழுது பைல்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த பைல்ஸ்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். காரணம் வந்து இது உங்களுக்கு இன்னர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் கிரியேட் பண்ண விடாது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிச்சு கொடுக்கும். ஏன்னா நீங்க ஒரு ரூம்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு காற்றில் எடுக்க மாலிகூஸை வந்து அந்த சிப்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால நீங்க ரொம்ப வந்து ஆக்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. அதை உங்க உடலோட ஒட்டி இருக்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நாங்க வாயில வெறும் வார்த்தையில சொல்லலைங்க. அப்படி நீங்க ஃபீல் பண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனையில நீங்க வெளியில வரலாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருவரும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நர்சஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வேலை பார்க்குறவங்க இன்னும் நின்றுகிட்டே வேலை பார்க்கணும். அந்த மாதிரி டயத்துல எல்லாம் கால் வலி அதிகமா இருக்கும். இந்த பேண்டி லைன் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கிராஃபின்ற டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு இந்த கால் வலி எல்லாம் சுத்தமா எடுத்து போட்டுரும், உங்களை பிரிஸ்கா வச்சுக்கிறோம். அதனால நீங்க வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் சரி, வீட்டுல வந்து பெரியவங்களா ரொம்ப முதியோர்களாம் படுத்தே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களையும் கூட இந்த பேண்டி லைன் வந்து உங்களுக்கு ரெகுலரா உங்க பாடியோட ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்து விடுபடலாங்க. இப்போ பெண்களா இருக்கட்டும், பீரியட்ஸ்க்கு வந்து நாப்கின் பயன்படுத்துறோம். இப்போ பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட், ஓவர்ஃப்ளோ, கர்ப்பப்பையில பிரச்சனை, அதாவது குழந்தையின்மைக்கு வந்து நிறைய வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த பேண்டி லைனரை நீங்க டெய்லி எடுத்துக்கணும். பீரியட்ஸ் இல்லாத மற்ற நாட்களில் நீங்க டெய்லி எடுக்கும் பொழுது பிசிஓடியா இருக்கட்டும், பிசிஓஎஸ் இருக்கட்டும், இர்ரெகுலரா இருக்கட்டும், ஓவர்ஃப்ளோவா இருக்கட்டும், தைராய்டா இருக்கட்டும், சினைமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கட்டும், நீங்க டெய்லி நீங்க எடுத்துட்டு நீங்க ஒரு 90 days கழிச்சு நீங்க போய் நீங்க செக் பண்ணி பாருங்களேன், உங்க சினைமுட்டை வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த குழந்தையின்மை, இந்த மலட்டுத்தன்மை பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கும். அதனால உங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டமான எல்லா நோயும் குணமாக்குங்க. அதாவது உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருந்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கும். இந்த சிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணிடுது. அது வந்து ஒரு லெவல்ல சீரா இயங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கிளான்ஸ், பிட்யூட்டரி கிளான்ஸ், பீனியல் கிளான்ஸ் அப்படின்ட்டு நம்ம உடல்ல இருக்கு பாத்தீங்களா, எல்லா கிளான்ஸும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நோய் இல்லாத வாழ்வை தாராளமா வாழலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இப்ப பிறந்திருக்கும் பாத்தீங்களா செல்ல பிள்ளைங்க, அந்த செல்ல பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நைட்டு 9 அழுதுகிட்டே இருக்குங்க. ஏன் அழுகுறாங்க? நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற டயாபர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்றீங்க இல்லையா, சோ அதுல கெமிக்கல் இருக்கும். அந்த நேரத்துல வந்து அது யூரின் போயிடுச்சு அப்படின்னா அந்த யூரின்ல உள்ள கெட்ட பாக்டீரியா எலிமினேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அதுல இல்ல. இந்த பேண்டி லைனர் அந்த டயாப்பர்ல நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த நைட்டு ஃபுல்லா அழுகாதுங்க. ஏன்னா இப்ப எல்லா குழந்தைங்களும் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு விடை தெரியாம நிறைய தாய்மார்கள் வந்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன், யூரின்ல இருக்க வந்து அந்த கிருமியில ஃபுல்லா அந்த சிப்பு வந்து அழிச்சிடுது. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும்? நிம்மதியா தூங்கும்.
தூங்கும். அது யூரின் பாஸ் பண்ணாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா 24 hours இது ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ ஒரு பேண்டி லைனர் ஒரு நாள் இரவுக்கு அந்த குழந்தைக்கு போதுமானது. ஸோ குழந்தைங்களும் நிம்மதியாக ஒரு பாக்டீரியா ஒரு கிருமி தொற்று இல்லாமல் லைஃப்பை கடந்து போவாங்க. இன்னும் 3 வயசு 4 வயசாக இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது. குழந்தைங்க இல்லைங்க, பெரியவங்கலேருந்து எவ்வளோ பேருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அந்த யூரின் இன்ஃபெக்ஷனை கூட நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க, வேண்டாங்க. இந்த பேண்டில் என்னன்னா உங்க இன்னர்ல யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து சால்வ் ஆயிடும். இப்போ பார்த்தோன்னா பெண்களுக்கு பிசிஓடி இருக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து அதில் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் நீங்க ரெகுலராக அதை வந்து இன்னர்ல யூஸ் பண்ணும்பொழுது அந்த பிரச்சனையை வந்து இது சால்வ் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா இப்போ சொசைட்டில வந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படி குழந்தை இல்லாம கஷ்டப்படுற தம்பதிகள் வந்து தினந்தோறும் இந்த பேண்டில் ரெகுலரா நீங்க பயன்படுத்துங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்க வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்குங்க. இன்னும் நீங்க சொல்ல போனா எல்லா பாலினத்தவரும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ல சிக்கி இன்சோம்னியா அந்த தூக்கமின்மை நோயினால கொட்டான் முழிச்சுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் எப்படா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சுத்திட்டு இருக்கீங்க. இந்த பேண்டில் என்ன ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தூக்கம் வருங்க. அந்த மனசோர்வு நீங்கும், அந்த ஸ்ட்ரெஸ் நீங்கும். அதனால உங்களுக்கு தூக்கம் வந்து நிச்சயமா வந்து 100% கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பேண்டில் பாத்தீங்கன்னா நீங்க பேண்டிஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, நம்ம உடல் பாகத்துல எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கெங்க வலி இருக்குதோ அங்கங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப பாதத்துல பிரச்சனை இருக்கு, பாதங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பித்த வெடிப்பு இருக்கும், அலர்ஜி இருக்கும், புண்ணா இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அந்த நேரத்தில் இதை நீங்க பிரிச்சு ஒரு துணி மாதிரி எடுத்துக்கங்க. இதை கிழிச்சு அந்த துணியில ஒட்டி இந்த ஸ்ட்ரிப் வந்து உங்க பாதத்தோட பட்டிருக்கணும், இப்படி பட்டிருக்கணும். அந்த மாதிரி நீங்க கட்டி வச்சிருங்க, கட்டி வச்சுட்டு தூங்குங்க. உங்களுக்கு ஒரு 2 days 3 daysல உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீலிங் நடக்கிறது தெரியும். அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து எலிமினேட் ஆகி உங்களுக்கு அது அவ்வளவு தூரத்துக்கு கியூர் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பாதத்துல இருக்க எரிச்சல் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கி போயிடுங்க. ஓகே, பேண்டில் லைனர் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான நோட்டு, இதை செய்யாம விட்டுறாதீங்க. அதாவது இந்த சிப் இருக்கு இல்லைங்களா, அந்த சிப் வந்து ஒன்ஸ் வந்து ஈரம் பட்டாதான் இது ஆக்டிவேட் ஆகும். அந்த ஈரம் பட்டதுல இருந்து 24 மணி நேரம் இது ஒர்க்கிங்லேயே இருக்கும். அதனால அந்த ஈரம் பட்ட அந்த தண்ணி தெளிச்ச டயத்துல இருந்து 24 மணி நேரம் ஒரு பேண்டி லைனர் போதுமானதுங்க. இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் பண்ற அறிஞர்கள் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி அடங்கி அந்த பேண்டி லைனர் உங்களுக்கு கிடைச்சு நீங்க இதுல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அக்கம் பக்கத்துல நிறைய பேர் குழந்தையின் மேல இருக்காங்க, மலட்டுத்தன்மையில இருக்காங்க, ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகி எவ்வளவோ நோய்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு இந்த கிளான்ஸ் எல்லாம் சரியா ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி பிரச்சனை சிக்கி தவிச்சு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க இதுல இருந்து விடுபடணும்னா உங்களுக்கு சரியா இருந்தா நீங்க இதை பிறருக்கு சொல்லி இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்றது மூலமா அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால இதை மறக்காம வந்து நல்லது பண்ணுனா எல்லாருக்கும் கொண்டு போங்க. ஒரு நல்ல விஷயம் நம்ம சொசைட்டிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயமா நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.